வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குலாப் ஜாமுன் தாங்க. நம்மளோட எல்லா பண்டிகைக்கும் தீபாவளிலேருந்து ஒரு தமிழ் நியூ இயர்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா, ரெடிமேட் மிக்ஸ் வந்து இப்ப எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. எல்லா பிராண்ட்லயும் விக்குது. ஸோ அதனால டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னா, இந்த ஸ்வீட் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா வந்து ரொம்ப வெடிப்பு வருது, உள்ள வந்து கட்டியா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் குலாப் ஜாமுன் குடுக்கும்போது ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, பக்கத்துல நெய்பர்ஸ்லேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாரும் கேட்குற ஒரு டவுட் என்னன்னா, எப்படி வந்து நீங்க குடுக்குற குலாப் ஜாமுன் மட்டும் உள்ள நல்லா இப்படி ஜூஸியா இருக்கு, உள்ள இந்த கட்டி இல்லாம இருக்கு, அதே மாரி வெடிப்பு இல்லாம இருக்குன்னு. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து எப்படி நான் செய்வேன் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்றேன். நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்க பிராண்ட் வந்து ஆவின் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எம்டிஆர் இருக்கு, ஆச்சி இருக்கு, நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த 2 பாக்கெட்டும் எம்ப்டி பண்ணிட்டு, இப்போ அந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் பெசைறேன். இது ஃபர்ஸ்ட்டு வந்து டிப் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேசிங்க. அதே மாரி சப்பாத்தி மாவு பதத்துல இல்ல, சப்பாத்தி மாவு பதத்த விட இன்னும் கொஞ்சம் எளகுனா எளகுன பதத்துல இருக்கணும். அதாவது கொஞ்சம் பிசுக்காவே இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா, நம்ம தட்டுலயும், கையிலயும் கொஞ்சம் மாவு ஒட்டணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாவே பெசையணும் நமக்கு குலாப் ஜாமுன்ல. இதான் ஃபர்ஸ்ட்டு டிப்பு. மாவு பெசையறதுலயும், உருட்டுறதுலயும், அதுக்கப்புறம் எண்ணெயோட சூடு இது 3த்துல தான் வந்து குலாப் ஜாமுன் வந்து வெடிப்பில்லாம அந்த மாரி உள்ள நல்லா ஊறி வர்றதுக்கு இது 3ம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நல்லா வந்து தண்ணி ஊத்தி பெசஞ்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் எளகி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு, பெசஞ்சிட்டு, ரொம்ப வந்து பெசையணும்னு அவசியம் இல்ல. லைட்டா இந்த மாரி சேர்ந்து, அது வந்து நல்லா பிசுக்கா இருக்கணும். இது வந்து ட்ரை ஆவாம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், 1 டீஸ்பூன் கீ அப்ளை பண்ணி, நல்லா இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. அதில வந்து 5 மினிட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்படி இல்ல நல்லாவே ஊற வைங்க. அந்த மாரி நல்லா ஊற வச்சிங்கன்னா, நல்லா வந்து சாஃப்ட்டா வரும் குலாப் ஜாமுன். அதுக்கப்புறம் நல்லா ஊறி வரும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பு. இப்போ நான் 2 பாக்கெட்டுமே ஃபுல்லா எடுத்துட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஈக்குவல் ரேஷியோல தான் வந்து சுகரும், வாட்டரும் மிக்ஸ் பண்ணணும் குலாப் ஜாமுனுக்கு. இப்போ 3 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன்னா, 3 டம்ளர் வந்து வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒன் ஸ்ட்ரிங் பதம் அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்ல. இது நல்லா கொதிச்சு, ஒரு பிசு பிசுன்னு வந்தா போதும். ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 ஹவர் வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த மாவு. பாருங்க பெசையும்போது எப்படி இருந்தது. இப்போ நல்லா ஊறி அப்படியே அத நான் எடுக்கும்போதே பாருங்க, அது எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. கையில ஒட்டுது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நெனைக்காதீங்க. மேல நம்ம நெய் தடவிட்டு 1 ஹவர் கழிச்சு நீங்க எடுக்கும்போது, அந்த கையில வந்து ஒட்டாது. ஆனா நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டா இருக்கும். இத வந்து என்ன பண்ணணும், இப்ப நான் உருட்டுற மாரி உருட்டணும். 2 அ கையில கையோட உள்ளங்கையில வச்சு உருட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெடிப்பு இல்லாம நல்ல ஷேப்பா, நல்லா உள்ள சாஃப்ட்டா வரும். மேல வந்து நல்லா உருட்டணும். உள்ள வந்து அழுத்தம் குடுக்காம மேலட்ட உருட்டணும். பாருங்க எப்படி வெடிப்பு இல்லாம, எப்படி சீரா வந்திருக்கு பாருங்க. உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் அப்பதான் இந்த மாரி பண்ணும்போது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லா பால்ஸையும் இந்த மாரி உருட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எண்ணெயில பொரிங்க. எண்ணெய வந்து கடாய் வந்து நான் எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன் மிதமான தீயில. அது ஹீட் ஆவறதுக்குள்ள நான் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா உருட்டிக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்னதும் இல்லாம, ரொம்ப பெருசும் இல்லாம உருட்டுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில போடும்போது, இது வந்து லைட்டா கொஞ்சம் பெருசாகும். அதனால எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஒண்ணொண்ணா போடுங்க. அப்பதான் ஒட்டாம இருக்கும். போட்ட உடனே கரண்டிய போட்டு முதல்ல கலக்காதீங்க. அது போட்டு அது மேல வரணும். இப்ப பாருங்க எண்ணெயில நான் போட்ட உடனே, ஃபர்ஸ்ட்டு போட்டது மேல எப்படி வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டு பொரிங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போறீங்க. நான் வந்து நெறைய தடவ பண்ணியிருக்கிறதுனால, நான் வந்து இன்னைக்கு நெறைய போட்டிருக்கேன். நீ எப்படி வந்து நான் திருப்பி விடுறேன்னு பாருங்க. நடுப்புற போட்டு கரண்டிய திருப்பக்கூடாது. குலாப் ஜாமுன் உடைஞ்சிரும். ஏன்னா, அது பயங்கர சாஃப்ட்டா இருக்கும். அதனால சைட்ல அப்படியே வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. அ லைட்டா தான் திருப்பணும். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப சூடா வச்சுட்டிங்கன்னா, மேலே வந்து கரிஞ்சிரும். உள்ள வந்து அந்த கட்டியா இருக்கும், வேகாம இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன தீயில வச்சுட்டு நீங்க குலாப் ஜாமுன் போட்டிங்கன்னா, அது வந்து கிராக்ஸ் விட்டுரும். அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன தீயும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய தீயும் இருக்கக்கூடாது. மீடியம்ல இருக்கணும். அதே நேரம் நீங்க உருட்டுறதுலயும் இருக்கு. இந்த மாரி பாருங்க, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம எவ்வளோ நல்லா வருது சூப்பரா.
நம்ம ஜீரா வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது வந்து ஜஸ்ட் பிசுக்கா வந்தது அவ்வளோதான். அத நான் இறக்கி வச்சுருக்கேன். ஜீராவும் சூடா இருக்கணும், குலாப் ஜாமுனும் சூடா இருக்கணும். 2மே சூடா இருக்கும்போது தான் அது ஊறி வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உள்ள ஊறும். இது வந்து ரொம்ப ஈஸியா செய்ற ஒரு ரெசிபி தான். இப்போ குலாப் ஜாமுன் நல்லா வந்து பொன்னிறமா ஆயிடுச்சு. இதுவே நீங்க காலா ஜாமுன் பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. இந்த குலாப் ஜாமுன இன்னும் கொஞ்சம் டார்க்கா வர அளவுக்கு வச்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அதுதான் காலா ஜாமுன். இதே குலாப் ஜாமுன்ல உள்ள வந்து கொஞ்சம் நட்ஸ் வச்சீங்கன்னா, அதுதான் வந்து மக்கன் பேடா. ஆனா வந்து இந்த மாரி உருட்டாம, அது கொஞ்சம் வந்து அ அழுத்துன மாரி உருட்டணும். கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ மக்கன் பேடா, காலா ஜாமுன் எல்லாமே ஒண்ணு தான். நம்ம உருட்டுறதுலயும், கொஞ்சம் நேரம் வைக்கிறதுலயும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ இந்த பொன்னிறமா வந்த உடனே நான் வந்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் எண்ணெய் வடியட்டும்னு நான் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹாட்டா இருக்க சிரப்பில நான் ஆட் பண்ண போறேன். இது எடுக்கும்போதே நீங்க அடுத்த பேட்ச உருட்டி வச்சுடுங்க. உருட்டி வச்சுட்டு இத எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம பொரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த சிரப்பு பாருங்க, நான் ரொம்ப திக்கா இல்ல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த சிரப்பு. ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்சு பிசு பிசுன்னு இருந்தா போதும். ரொம்ப வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அப்படிலாம் வந்து நீங்க காசணும்னு அவசியம் இல்ல. அந்த மாரி ரொம்ப திக்காயிடுச்சுன்னா, ஜீரா வந்து உள்ள ஊர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படி தின்னா இருந்தா தான் ஜீரா வந்து உள்ள வந்து ஈஸியா ஊறும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் ஊற வச்சேன். பாருங்க எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு. புஸ்ஸு புஸ்ஸுன்னு. அ எடுத்து உங்களுக்கு நானு வந்து அத ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். உள்ள எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு உங்களுக்கு அது ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்க, எப்படி ஜீரா கொட்டுதுன்னு. அ இப்ப நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். உள்ள வந்து அந்த கட்டியா இருக்கும் இல்லையா? சில கடைங்கள்ல வாங்குனா கூட சில டைம்ல வந்து உள்ள கட்டியா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம உள்ள ஃபுல்லா நல்லா ஊறியிருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.